கூட்டம் குறைவு தான். நீங்கள் சொல்கிறது 10 பேருன்னா கூட டைட்டாக காமிச்சா பெரிய கூட்டமாக தான் தெரியும். 5000 பேர் கூடுவாங்கன்னு தான் அனுமதியை வாங்கியிருக்காங்க. ஆனால் 5000 பேர் வரல. அதனால் நாங்கள் பாஸ் கொடுக்காதவங்களையும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு காவல்துறையில் கோரிக்கை வச்சுருக்காங்க. பாண்டிச்சேரியில் கூட்டம் தாவைக்காவுக்கு கூட்டம் குறைவாக இருந்ததுனால அதை மறுபரிசீலனை பண்ணுறாரு. செங்கோட்டையன் தனியாக சுயேட்சையாக நிற்கிறாரு. ஒரு 10,000 ஓட்டு வாங்குவார் அல்லது 25,000 ஓட்டு கூட வாங்கிடுவார். வாங்கி வேணால் சுயேட்சை எம்எல்ஏயாக அவர் ஜெயிச்சு கூட வந்துடலாம். அதுதான் அவருடைய ஆதரவு. செங்கோட்டையனுடைய ஆதரவு வேறு என்ன இருக்குது? அவர் இந்த திமுக அந்த தலைமை வேண்டாம், நான் வந்துடுறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும்தான் வித்தியாசம். மீது எல்லா கொள்கையுமே திமுகவுக்கு கொள்கை தான். அந்த இருமொழி கொள்கை, அந்த மாநில சுயாட்சி கொள்கை, அதிகாரம் வேணுங்கிறது, ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது, இதெல்லாம் திமுக காரர் தான் அவர். இல்லை, ஆக்சுவலாக அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவோட பி டீம் தான் டிவிகே அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக பின்புலத்தில் செயல்படுது, விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவர் பாரத் மாதாக்கு ஜெயினி கூட்டம் ஆரம்பிக்கிறாரா? அது பின்ன இப்படி பிஜேபிக்கு பி டீம்னு சொல்கிறீங்க. அப்படி என்னத்தை உழைக்கிறாங்க அவங்க கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறதுக்கு? அப்போ கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறோம். இதே உழைப்பை, இதே டயலாக் தானே பேசுகிறார் அவர் ஜோசப் விஜய். இதே டயலாக்கை சினிமாவில் பேசிட்டோம்னா, இந்த சினிமாவில் பேசுகிறதுக்கு பதிலாக அரசியலில் நிஜமாகவே பேசி ஷூட்டிங் எடுத்து அப்படியே மக்கள் மத்தியில் பரப்பிட்டோம்னா எல்லாரையும் ஓட்டு போடுங்க, தியேட்டருக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக ஓட்டு போடுங்கன்னு கூப்பிட்டுட்டோம்னா எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டோம்னா கருணாநிதி குடும்பம் மாதிரி சம்பாதிக்கலாமே. நம்ம அப்பா கருணாநிதி காலடியில் போய் உட்கார்ந்தாரு அப்படின்னா நம்ம காலடியிலும் யாராவது உட்காருவாங்களே. நாம் கருணாநிதி மாதிரி ஆகிடலாம், ஸ்டாலின் மாதிரி ஆகிடலாம், உதயநிதி மாதிரி ஆகிடலாம் அப்படிங்கிற கனவு தான் ஜோசப் விஜய்க்கு இருக்கு. கொள்கையில் வித்தியாசமே இல்லை. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுக வந்த கட்சி தான். ஆனா மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போய்கிட்டதுனால வந்த கட்சி, திருப்பதியில் போய் வழிபட்டதுனால வந்த கட்சி. இவங்க எல்லாம் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, யாரும் சாமியை கும்பிடப்படாது, சாமியை கும்பிடுறவங்க அயோக்கியன்னு சொன்னவங்க திமுக காரங்க, இன்னைக்கும் அப்படி சொல்றவங்க. ஆனா அதிமுக காரங்க அப்படி கிடையாது, சாமியை கும்பிடுறவங்க நல்லவங்க தான், சாமியை கும்பிடுறது சரிதான் அப்படின்னு நெத்தியில குங்குமம் வச்சு திருநீர் பூசிக்கிட்டு மனை பூஜை எல்லாம் பண்றவங்க தான் அதிமுக காரங்க. அப்படி அப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போய் வழிபட்டதுனால தான் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வித்தியாசப்பட்டாரு. அப்போ இது திமுகனா என்ன? இந்த சமுதாயத்தை வேற இருக்கணும், வேற ஒரு சமுதாயத்தை வெளியூரிலிருந்து கொண்டு வந்து இங்கே நட்டு வைக்கணும், இங்கே வளர்க்கணும், இந்த ஹிந்து சமுதாயத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய பாலிசு. அதுக்கு எதிரான பாலிசு பாரதிய ஜனசங்கத்தினுடைய பாலிசு. அதற்கு எதிரான திட்டம் பிஜேபியினுடைய திட்டம். அப்போ பாரதிய ஜனசங்கமே அந்த காலத்திலிருந்து வேரூன்றி தான் இருக்கு தமிழ்நாட்டில். அது 1952 துவக்கப்பட்டது. 1949 தான் திமுக துவக்கப்பட்டது. 3 வருஷம் தான் டிஃபரெண்ட். அப்ப இருந்து தமிழ்நாட்டில் இந்த சிந்தனை, இந்த உணர்வு, இந்த பிஜேபியினுடைய அடிப்படை தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருந்தாங்க, மாநாடு வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய பாஜக சார்பு உங்களுக்கு கருத்துங்க? அது பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாவைக்காவில் கூட்டணி வைக்கலாமாங்கிற ஐடியாவில் இருந்தாராம். அந்த இது நடக்கும்போது அவர் கூட அந்த மாநாடு நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி வீடியோலாம் போட்டு வெளியிட்டார். ஆனால் ஒரு 5000 பேருக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் 5000 பேர் கூட வரல. கூட்டம் பிசு போச்சு, நல்லா இல்லை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தை உள்ள அலோவ் பண்ணல, கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னு உள்ள அலோவ் பண்ணலன்ற மாதிரிலாம் சரி வந்துச்சு. இல்லையே, 5000 பேர் வரல. 5000 பேர் வரல, அதனால் பாஸ் கொடுக்காதவங்களையும் உள்ளே விடுங்க அப்படின்னுக்கிட்டு இவங்க தரப்பில் போலீஸுக்கிட்ட வாதம் பண்ண மாதிரி தான் செய்தி வந்தது. ஆமாம், உள்ளே விடலைன்னா வெளியே நிற்கிற கூட்டம் கேமராவில் பதிவு ஆகும்ல, வெளியே ஆகும்ல அப்படின்னா கேமரா ஆளுங்க போட்டிருப்பாங்கல்ல, வெளியில் இவ்வளோ கூட்டம், உள்ளே இவ்வளோ தான் கூட்டம் அப்படின்னு காட்டுவாங்கல்ல. ஆனால் அப்படி இல்லை, அது ஒரு 5000 கூட்டம் இல்லை. அதனால் ரங்கசாமி தாவைக்கா கூட கூட்டணி வச்சுக்கலான்னு திட்டம் போட்டிருந்தார் போல். அதை மறுபரிசீலனை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இங்கே கூட கரூரில் கூட ஒரு 15,000 20,000 தான் கூட்டம் இருக்கும். 40 பேர் பதிவு கொண்ட அந்த நிகழ்ச்சியில் கூட்டம் குறைவு தான். நீங்கள் சொல்கிறது 10 பேருன்னா கூட டைட்டாக காமிச்சா பெரிய கூட்டமாக தான் தெரியும்.
அது அது காமிக்கிறத சொல்லக்கூடாது. அதனுடைய சர்வே என்னங்கிறது 5000 பேர் கூடுவாங்கன்னு தான் அனுமதியே வாங்கியிருக்காங்க. ஆனால் 5000 பேர் வரல. அதனால் நாங்கள் பாஸ் கொடுக்காதவங்களையும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு காவல்துறையில் கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்போ ஏதாவது சண்டை தகராறு நடக்கும், துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவான், ஏதாவது வன்முறை நடந்துட போதுங்கிற பயத்தில் அவங்க வடிகட்டி உள்ளே விடுறாங்க. அப்படி ஒன்றும் பெரிய கூட்டம் வெளியிலையும் இல்லை உள்ளேயும் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தி. இப்போ வந்திருக்க செய்தி என்னென்னா, அதனால் ரங்கசாமி யோசனை பண்ணுறாரு, மறுபரிசீலனை பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் இப்படி ஒன்று பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா போட்டார். அவர் எப்படி வேணாலும் நிதிஷ்குமார் மாதிரி, அவர் பீகார் நிதிஷ்குமார் மாதிரி தான் ரங்கசாமி. அவர் எந்த குதிரையும் இருக்கலாம், நாம சவாரி பண்ணணுங்கிற எண்ணம் உள்ளவர். அதனால் இப்போ இந்த குதிரையை பயன்படுத்தலான்னுட்டு அவர் நினைச்சாராம். கூட்டம் பாண்டிச்சேரியில் கூட்டம் தாவைக்காவுக்கு கூட்டம் குறைவாக இருந்ததுனால அதை மறுபரிசீலனை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இப்போதே செய்தி. இல்லை, அப்போ பார்த்தா பாண்டிச்சேரியில் வந்து அந்த செல்வாக்கு இல்லைன்னு சொல்றீங்க டிவிக்கு. தமிழகத்தில் செல்வாக்கு இருக்குதான் செய்யுது. நான் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லலை, கூட்டம் இல்லைன்னு சொல்கிறேன். செல்வாக்குன்னா என்ன? செல்வாக்கு அப்படி இல்லையே, அது பூஜ்ஜியம்தான். ஜோசப் விஜய்க்கு செல்வாக்குன்னா நீங்கள் அரசியல் செல்வாக்க சொல்கிறீங்க, அது பூஜ்ஜியம்தான். சினிமா பப்ளிசிட்டி இருக்குங்கிறத சொல்லுங்க நீங்க. இல்ல, சினிமா அரசியல் பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி வாக்காளர் வந்து இணைச்சிருக்க மாதிரி சொன்னாங்க. அது எப்படிங்க இணைக்க முடியும்? யாருக்கிட்ட இணைச்சிருக்காங்க? அப்படி அது பொய் செய்தி, அது பொய் செய்தி. அப்படி கிடையாது. 1 கோடி வாக்காளர்களை போய் இப்போ வீடு வீடாக போய் இப்படி விஜய் கட்சியிலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் வந்து ஓட்டு போடுறீங்களா, நாங்கள் போடுறீங்களா இல்லையா, கையெழுத்து போடுங்க, எங்கள் கூட சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டால் அந்த சின்ன பையன் சேர்ந்துக்குவான். அந்த சின்ன பையனுக்கு ஓட்டு இருக்குமா? அவன் வந்து அம்மா அப்பா சொல்கிறது தான் கேட்பானா? இப்போ தேர்தலுங்கிறது வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் நடக்க போகும்போது திமுக வேண்டான்னு முடிவு எடுக்கிறவங்க யாரை முன்னிறுத்தினா திமுக இல்லாமல் போகும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படி முன்னிறுத்த, இப்போ நீங்கள் வேண்டான்னா இன்னொருத்தரை, இப்போ நீங்கள் ஒரு கேமராமேன் வேண்டாங்கிறீங்க, இன்னொருத்தரை முன்னிறுத்தணும்ல, இன்னொருத்தர் அந்த இடத்துல வைக்கணும்ல, அவனும் கேமராமேனாக இருக்கணும்ல. அவன் மண் வெட்டுறவனாக இருந்தால், குப்பை கூட்டுறவனாக இருந்தால் அவனை எப்படி நீங்கள் கேமராமேனாக முன்னிறுத்துவீங்க? நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. இன்னொரு கேமராமேன் கிடைச்சாதான் பண்ணுவீங்க. அதே போல் ஸ்டாலின், உதயநிதி, இந்த கருணாநிதி குடும்பம் வேண்டான்னு தமிழ்நாட்டு மக்கள் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ணிக்கிட்டு அந்த ஓட்டு போடுற நேரம் நெருங்கும் போது இன்னொருத்தர் யார் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, அவருக்கு பாஜக கூட்டணி இருக்கு, அவங்க பலமாட்டம் இருக்காங்க, அதனால அதுக்கு பதிலாக இவரு தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சினிமாவில் ஒரு வில்லன் நடிகன், ஒரு கதாநாயகன் நடிகன், ஒரு சைடு ஆக்டரு, ஒரு டிஸ்கோ டான்சரு, இப்படியா பண்ணுவாங்க. அதெல்லாம் அரசியலுக்கு சரிப்பட்டு வராதுங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. நீ டிவிக்கே பார்த்தீங்கன்னா பலமான கட்சி தான் மாதிரி தான் செங்கோட்டையன். அதிமுக வந்து பல வருஷம் எம்ஜிஆர் பேர்ல இருந்து இருந்தவர். எங்க செங்கோட்டையனுக்கு 1 ஓட்டு அல்லது 10 ஓட்டு அல்லது 100 ஓட்டு அல்லது 1000 ஓட்டு அல்லது 10,000 ஓட்டுங்க, அவ்வளவுதாங்க செங்கோட்டையனுக்கு. இப்போ செங்கோட்டையன் தனியாக சுயேட்சையாக நிற்கிறாரு, ஒரு 10,000 ஓட்டு வாங்குவார் அல்லது 25,000 ஓட்டு கூட வாங்கிடுவார். வாங்கி வேணா சுயேட்சை எம்எல்ஏ அவர் ஜெயிச்சு கூட வந்துடலாம். அதுதான் அவருடைய ஆதரவு. செங்கோட்டையனுடைய ஆதரவு வேற என்ன இருக்கு? அதிமுக உடஞ்சி சிதறியல் கட்சிகளை வந்து ஒருங்கிணைச்சு இங்கே வர போறாங்க. இப்போ டிடிவி வந்து ஆளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. இல்லை, பாஜக கொண்டு இந்த டிடிவி ஆகட்டும், இல்லாட்டி வந்து நம்ம பொதுத்தமிழ் கட்சி அவராகட்டும், கிருஷ்ணசாமி ஆகட்டும், எல்லாருமே வந்து டிவி பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்க மாதிரி. அதை தான் நீங்கள் போகலாம் சொல்றீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, எது நடக்கலாம்னா தேர்தல் நெருங்க ஸ்டாலினுக்கு மாற்றா யாருன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்ப ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், ஏற்கனவே மந்திரிங்களுக்கு தகுதியான ஆளுங்க இருக்காங்க, ஏற்கனவே எம்எல்ஏ தேர்தலில் நிற்கிறதுக்கான ஆளுங்க அதிமுகவில் இருக்கு. அதனால அதுக்கு மாற்றி இதுதான் முடிவெடுப்பாங்களே ஒழிய ரசிகர் சினிமா பார்த்துட்டு சுத்துற பசங்க இந்த பசங்களை போய் மந்திரி ஆக்கிடலாம், இந்த பையனை போய் இந்த தம்பியை போய் எம்எல்ஏ ஆக்கிடலாம் அப்படி இனி முடிவு பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து விஜயகாந்த் கட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்சி ஆரம்பிக்கும் இதான் சொன்னாங்க. ஆனா விஜயகாந்த் அதிமுக கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலையே. இல்ல, எதிர்கட்சி தலைமையில வந்து இருக்காம எப்படி வந்து நின்னாருங்க? அது வந்து அவர் முழுமையா ஏடிஎம்கே கூட போட்டிக்கிட்டு அது ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. அதுல ஒரு பகுதியா தான் விஜயகாந்த் ஜெயிச்சாரு. அப்ப ஏடிஎம்கே இல்லைன்னா விஜயகாந்த் ஜெயிச்சிருக்க முடியாது.
இல்லை இப்போ அது மக்கள் நல கூட்டணி மாதிரி வச்ச மாதிரி இப்போ அதே போல வந்து தமிழ் மக்கள் நல கூட்டணி பிளாப்பு தானே. இல்லை அதே போல இது ஒரு கூட்டணி அமைய ஆமா, ஒரு பிளாப்பா இருக்கலாம், அமையலாம். அதை நீங்க அரசியலை ரொம்ப டீப்பா போனீங்கன்னா ஜோசப் விஜய் பேசுறதெல்லாம் திமுக வசனம் தான். அவரு இந்த திமுக அந்த தலைமை வேண்டாம், நான் வந்துடுறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும்தான் வித்தியாசம். மீது எல்லா கொள்கையுமே திமுகவுக்கு கொள்கை தான். அந்த இருமொழி கொள்கை, அந்த மாநில சுயாட்சி கொள்கை, அதிக அதிகாரம் வேணுங்கிறது, ஒன்றிய அரசுன்னு சொல்றது, இதெல்லாம் திமுக காரர் தான் அவரு. இல்ல ஆக்சுவலா அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பாஜகவோட பி டீம் தான் டிவிகே அப்படின்னு சொல்றாங்க. பாஜக பின்புலத்தில் செயல்படுது, விஜய்க்கு வந்து ஆதரவா இருக்கிற மாதிரி இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து பாரத் மாதாக்கு ஜெயினி கூட்டம் ஆரம்பிக்கிறாரா? அது பின்ன இப்படி பாரத பிஜேபிக்கு பி டீம்னு சொல்கிறீங்க? அப்படி கிடையாது. பிஜேபிக்கு எல்லாம் பி டீம் கிடையாது. அவர் திமுகவோட சண்டை போடுறாருல்ல, திமுகவுக்கு கொள்கையை பேசுகிறாருல்ல, அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு தான் அவருக்கு போகும். அப்படின்னா திமுகவுக்கு 10 ஓட்டு இருந்தால் அதில் 4 ஓட்டு அவருக்கு போயிடும். அப்படின்னா இப்போ திமுகவுக்கு 6 ஓட்டு தான் கிடைக்கும், தோத்துடும். திமுகவும் தோத்துரும், விஜயும் தோத்துருவாரு, பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிரும். அதனால தான் பி டீம்னு சொல்றாங்க. அது இயல்பா அமைகிறது. அதாவது திமுக சாதகம், விஜய் வந்து திமுக சாதகன்ற மாதிரி விஷயம் பேசுறாங்க. அதிமுக ஓட்டும் மற்ற ஓட்டும் சிதறம் சொன்னாங்க. அப்ப திமுகவில் ஜாயிண்ட் ஆகணும். அவரு திமுகவினுடைய எதிர் ஓட்டை பிரிக்கிறதுனால திமுக எதிர் ஓட்டு பிரிஞ்சிடும் அப்படின்னு அது சொல்றது. நீங்க சொல்றது. நான் என்ன சொல்றதுன்னா, அவரு திமுக அனுதாபிகளுடைய ஓட்டை தான் வாங்குவாருங்கிறேன். இப்போ திமுக அனுதாபிகள் எல்லாம் என்ன, நேற்றுக்கு ஒருத்தர் வந்து அறிவாலயத்தில் போய் ஸ்டாலினை பார்க்கறதுக்கு என்ன ரொம்ப நேரம் காத்து நிற்க வைக்கிறீங்க, அவங்க எல்லாம் சம்பாதிக்கிறது, நாங்கள் எல்லாம் சம்பாதிக்காண்டாமா, நாங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு உறுப்பினர்கிட்டே வீசி எறிஞ்சிட்டாரு. அந்த மாதிரி ஆளுங்க அவரும் திமுக காரர் தான். இப்போ விஜய் ஜோசப் விஜயும் திமுக காரர் தான். அவங்க அப்பா எல்லாம் திமுக காரர் தான். அவர் விஜய்க்கு ஜோசப் விஜய்க்கு அப்பா அவர் திமுக காரர் தான். கருணாநிதிக்கு கால்மாட்டில் போய் உட்காருவார். இவங்க அப்படி வளர்ந்தவங்க தான், திமுக காரங்க தான், திமுக சிந்தனை தான், அவங்க கொள்கை எல்லாம் திமுக தான். ஒரே ஒரு கொள்கை வித்தியாசம் என்னன்னா, அடுத்த தேர்தலில் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன் அப்படி. பங்குன்னு எங்க சொல்றாங்க? அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பொதுவா சினிமாக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அரசியலும் ஒரு சினிமா மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இந்த சினிமாவில் என்ன ஆகும்னா, ஒரு கதாநாயகன் இருப்பான், அவன் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுவான், அவன் தேர்தலில் போட்டியிடுவான், ஜெயிச்சிருவான், முதலமைச்சர் ஆகிடுவான், பிரதமர் ஆகிடுவான். இப்படியெல்லாம் சினிமா பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த மாதிரி சினிமாக்களில் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்கல்ல, இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளும் தான் 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஷூட்டிங் போகிறோம், 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஷூட்டிங்கில் உழைக்கிறோம், ஆக்ட் பண்ணுறோம், ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் ஒரு பணம் கிடைக்குது, கோடிக்கணக்காக பணம் கிடைக்குது. உலகத்தில் வேற யாருக்குமே கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறது இல்லை, நீங்கள் தான் ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கிறீங்க. அப்படி என்னத்தை உழைக்கிறாங்க அவங்க கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறதுக்கு? அப்போ கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறோம். இதே உழைப்பை, இதே டயலாக் தானே பேசுகிறார் அவர் ஜோசப் விஜய். இதே டயலாக சினிமாவில் பேசிட்டோம்னா, சினிமாவில் பேசுறதுக்கு பதிலாக அரசியலில் நிஜமாவே பேசி ஷூட்டிங் எடுத்து அப்படியே மக்கள் மத்தியில் பரப்பிட்டோம்னா, எல்லாரையும் ஓட்டு போடுங்க, தியேட்டருக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக ஓட்டு போடுங்கன்னு கூப்பிட்டுட்டோம்னா, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா, அப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டோம்னா கருணாநிதி குடும்பம் மாதிரி சம்பாதிக்கலாமே. நம்ம அப்பா கருணாநிதி காலடியில் போய் உட்கார்ந்தாரு அப்படின்னா நம்ம காலடியிலும் யாராவது வந்து உட்காருவாங்களே, நாம கருணாநிதி மாதிரி ஆயிடலாம், ஸ்டாலின் மாதிரி ஆயிடலாம், உதயநிதி மாதிரி ஆயிடலாம் அப்படிங்கிற கனவு தான் ஜோசப் விஜய்க்கு இருக்கு. கொள்கையில் வித்தியாசமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ஏதாவது ஒரு கொள்கை சொல்லுங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு கொள்கையை சொல்லுங்க. என் பங்குனா நீ அதே கொள்கை தான் பங்குன்னா அங்க போய் சேர்ந்துக்கோ. நீங்க போய் சேர்ந்துக்கலாம்ல. விஜய் வந்து திமுகவிலேயே சேர்ந்துக்கலாம்ல. விஜய்க்கு திமுகவுக்கு எதிரான கொள்கை என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீட்டு கொள்கையா? நீட்டு வேணுங்கிறாரா? அப்புறம் என்ன பள்ளிக்கூடத்தில் பரீட்சை வைக்கணுங்கிறாரா? அப்புறம் என்ன எது? அதான் திமுகவுக்கு கொள்கை தான் உங்க கொள்கை. நீங்களும் ஒரு திமுக தான்.
அப்போ நீங்க பங்கு கேட்கறது பணத்துல பங்கு கேட்கறீங்கன்னு அதுக்கு அர்த்தம். இல்ல அதிமுக எடப்பாடியே நீட் வேணாம் தான் சொல்லியிருக்காப்ல. அவரு நீட்டு 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 வேணான்னு சொல்றாங்களா? நீட் வந்து வேணான்னு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்ல, இப்ப அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இப்ப நீட்டு பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. அவர் என்ன வேணான்னு சொன்னார்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி கிடையாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுக வந்த கட்சி தான். ஆனா மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போய்கிட்டதுனால வந்த கட்சி, திருப்பதியில் போய் வழிபட்டதுனால வந்த கட்சி. இவங்க எல்லாம் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, யாரும் சாமியை கும்பிடப்படாது, சாமியை கும்பிடுறவங்க அயோக்கியன்னு சொன்னவங்க திமுக காரங்க, இன்னைக்கும் அப்படி சொல்றவங்க. ஆனா அதிமுக காரங்க அப்படி கிடையாது, சாமியை கும்பிடுறவங்க நல்லவங்க தான், சாமியை கும்பிடுறது சரிதான் அப்படின்னு நெத்தியில குங்குமம் வச்சு திருநீர் பூசிக்கிட்டு மனை பூஜை எல்லாம் பண்றவங்க தான் அதிமுக காரங்க. அப்படி அப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போய் வழிபட்டதுனால தான் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வித்தியாசப்பட்டாரு. அதுதான் முக்கியமான வித்தியாசம், அதுதான் முக்கியமான பிளவு. அப்போ இது இந்த ஹிந்து மத எதிர்ப்புங்கிறது இந்திய எதிர்ப்பு, தமிழக எதிர்ப்பு. அப்ப இந்த தமிழக சமுதாய எதிர்ப்பு தான் ஹிந்து மத எதிர்ப்பு. அப்ப இந்த ஹிந்து மத எதிர்ப்புங்கிற சமுதாய எதிர்ப்புங்கிறத கொள்கையை வச்சுக்கிறது திமுக, அந்த கொள்கைக்கு எதிரானது அதிமுக. அதனால நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படி சொல்லாதுங்க, அப்படி சொல்லாதுங்க. பேர் அப்படி இருக்குங்கிறதுக்கு. அதுவும் இது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவன் என்ன சொல்லுவான்? பிளவுவாதம் பேசுவான் திமுக காரன். அதிமுக பிளவுவாதம் பேசல, பேச முடியாது, பேச மாட்டாங்க. அவங்களுடைய சட்டமே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க சொல்றதா திமுக விஜய் வந்து திமுக கொள்கை தான் வச்சு, அதே கொள்கை தான் வச்சு திமுக காரர் தான் அவரு, அதே திமுக. ஆனா திமுகவில் ஆனா கொள்கையும் திமுக கொள்கையும் ஒண்ணுதான். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல நீட்டுல அவங்க கொள்கையை இவங்க எடுத்துக்கலையே. அப்ப நீட்டில் அப்படிதான் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி பேசல. ஆமா, நீட்டில் அவங்க அந்த மாதிரி கொள்கையை எடுத்துக்கல. அதே போல மற்ற விஷயங்களிலும் அவர்களுடைய கொள்கையை எடுத்துக்கல, திமுகவினுடைய கொள்கையை எடுத்துக்கல. முக்கியமா சாமி கும்பிடுறது, ஆன்மீகவாதிகளை மதிக்கிறது, அந்த மாதிரி கொள்கையில திமுக கொள்கைக்கு முரணா அவங்க நடந்துக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்தில் இருந்து. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. இப்ப எங்களோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, நாங்க என்ன கொள்கையில சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோமா? பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல அதிமுக, அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஜேபி வேற வழி இல்லாம, இப்ப எல்லாமே வழி இல்லாம தான் அப்படின்னு எதுக்கும் வேணா அப்படி சொல்லிக்கலாம். வேற வழி இல்லாம அப்படின்ட்டு எதுக்கு வேணாலும் சொல்லிக்கலாம். அது வேற, அப்படி கிடையாது. அரசியல்ல ஒரு தமிழ்நாடு உருப்படணும்னா, நல்லா இருக்கணும்னா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிஜேபி பக்கம் தான் இப்போ இருக்காங்க, அந்த இந்துத்துவ கொள்கையின் பக்கம் தான் இருக்காங்க. அதனால அவங்களோடையும் கூட்டணி வச்சுக்கிட்டாதான் நாம ஆட்சியை பிடிக்க முடியும், வேற வழி இல்லை. அதனால அவங்க உங்களோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அது உலக இயல்பு தானே, அது வேற வழி இல்லைல்ல. பிஜேபியை விட்டா தமிழ்நாட்டில் ஒரு வெற்றி கூட்டணி அமைய முடியாது, பிஜேபி இல்லாம அமைய முடியாது. இந்த இதுக்கு தமிழகத்துல இருந்து பாஜக இது வரைக்கும் வளர்ச்சி காணல. பண்ணாமலே வந்ததுக்கு அப்புறம் ஏன் வளர்ச்சி காணல? 4 எம்எல்ஏ 1 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அப்படியெல்லாம் இருந்துகிட்டு தானே இருக்காங்க. இதுவரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. வளர்ச்சி காணலன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அப்ப விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி கண்டிருக்கா? அப்ப கம்யூனிஸ்டுகள் வளர்ச்சி கண்டிருக்கா? எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க? நீங்க வளர்ச்சி காணலங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எதை வச்சு வளர்ச்சி காணலன்னு சொல்றீங்க? 1986 கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ வந்திருந்தார் பத்மநாபபுரம் தொகுதியில். அப்பவே எம்எல்ஏ இருக்காங்களே. அப்ப தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ அப்படி இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வளர்ச்சி காணல அப்படின்னு ஒரு எம்பி 2 எம்பி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி எல்லா இடமும் தான் எம்பிக்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க பிஜேபியில். வளர்ச்சி காணல அப்படின்னு சொல்ற மாதிரி அது எப்படி சொல்றீங்க? அது என்னவோ ஒரு சாபக்கேடு மாதிரி. பிஜேபினா வளர்ச்சி காணல, கால் பதிக்கல, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பிஜேபி எப்படி திமுக எப்படி தமிழ்நாட்டில் கால் பதிச்சிருக்கோ அதே மாதிரி ஜனசங்கமும் கால் பதித்து இருந்தது தமிழ்நாட்டில். ஜனசங்கம் திமுக வேரூன்றிய காலத்துக்கு முன்பே ஜனசங்கம் இங்கே வேரூன்றி இருந்தது. அந்த அப்படின்னா என்ன? ஜனசங்கம்னா என்ன? பிஜேபினா என்ன? இந்த சமுதாயத்தை மதிக்கணும்,
இந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை மதிக்கணும் அப்படி. அப்போ இது திமுகனா என்ன? இந்த சமுதாயத்தை வேற இருக்கணும், வேற ஒரு சமுதாயத்தை வெளியிலிருந்து கொண்டு வந்து இங்கே நட்டு வைக்கணும், இங்கே வளர்க்கணும், இந்த ஹிந்து சமுதாயத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய பாலிசு. அதுக்கு எதிரான பாலிசு பாரதிய ஜனசங்கத்தினுடைய பாலிசு. அதற்கு எதிரான திட்டம் பிஜேபியினுடைய திட்டம். அப்போ பாரதிய ஜனசங்கமே அந்த காலத்திலிருந்து வேரூன்றி தான் இருக்கு தமிழ்நாட்டில். அது 1952 துவக்கப்பட்டது. 1949 தான் திமுக துவக்கப்பட்டது. 3 வருஷம் தான் டிஃபரெண்ட். அப்ப இருந்து தமிழ்நாட்டில் இந்த சிந்தனை, இந்த உணர்வு, இந்த பிஜேபியினுடைய அடிப்படை தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. நீங்க பிஜேபிக்கு மட்டும் வேறு ஒன்றில் இன்னும் வரல அப்படின்னா எனக்கு ஒன்று புரியுது. பிஜேபி நல்லா வரணும் அப்படின்னு நீங்க விரும்புறதுனால நீங்க அப்படி நினைக்கிறீங்க. இல்ல, மக்கள் அப்படி விரும்புறாங்க. பிஜேபி நல்ல ஆளுங்கட்சியா வரணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவங்க அப்படி சொல்றாங்க. மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. பிஜேபி இன்னும் காலம் ஒன்றும் இல்லை, இன்னும் பலம் பெறலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பிஜேபி இல்லைன்னு சொல்றதை நான் மறுக்கிறேன். அப்படி கிடையாது. பிஜேபி 1952 இருந்து பாரதிய ஜனசங்கம்ங்கிற அமைப்பில் இருந்து, அப்புறமா பிஜேபி துவக்கப்பட்ட நாளில் இருந்து 1980 இருந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வேரூன்றி தான் இருக்கு.